இல்லை அது சம்பவமே வேறு. ஆக்சுவலாக 91-96 வந்து அவங்க பயங்கரமான அட்ராசிட்டி பண்ணாங்க. அப்போ தானே அவங்க முதல் முறையாக சிஎம் ஆகுறாங்க. அப்போ என்னென்னா, இப்போ நான்லாம் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அப்போ 2 வீலரில் வந்து நான் ஃபோர்ஸ்வர் எஸ்டேட்டில் இருந்தேன். என் வீடு நான் அங்கேருந்து நுங்கம்பாக்கத்தில் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தேன். அப்போ நான் காலையில் கடை திறக்க வரணும். பார்த்திங்கன்னா இவங்க கோட்டைக்கு போகிறதுக்கு கிளம்புவாங்க. வழக்கமாக 10 மணிக்கு தான் அவங்க கோட்டைக்கு போகணும். நான் கடைக்கு வர்றது 8 மணியாக இருக்கும். கரெக்டாக அங்கே ரயில் தண்டவாளம் மாதிரி இவங்க குறுக்க போட்டுருவாங்க. போட்டால் நிற்கும் கூட்டம். அங்கேருந்து அவ்வளோ தூரம் நிற்கும். அவங்க காரு போகிறது கிட்டத்தட்ட 1 ஹவர் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே லாக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் எதிர் சைடும் லாக் பண்ணிடுவாங்க. அப்படியே ஜனங்க நின்றுக்கிட்டு இருக்கும். இது வெய்ய காலம் மழை காலம்னா யோசிச்சு பாருங்கள். வெய்யல் காலத்தில் அப்படியே கொளுத்தும், வேர்த்து கொட்டும், சபிப்பாங்க. மக்கள் வந்து அவ்வளவு திட்டுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு யார் போய் சொல்ல போகிறாத. இப்படியே 5 வருஷம் போச்சு. எல்லாரும் இந்த அம்மா வந்து என்னடா அது எப்படா பதவி விட்டு இறங்குங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தான் போயஸ்காட்டில் தானே ரஜினி வீடு இருக்குது. அந்த குறுக்க ஒரு தண்டவாளத்தை போட்டுருவாங்க. அந்த இதை டோல்கேட்டை நீங்கள் போகவே முடியாது, யாருமே போக முடியாது. செக் போஸ்ட் மாதிரி நில்லு அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு முறை அவரை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே காரை நிறுத்திட்டாங்க. அவரும் காருக்குள்ளேயே உட்காந்துருக்கிறாரு. சிஎம் போவாங்கன்னு. அவங்கள பொறுத்தளவுக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போது தான் நீங்கள் டிராஃபிக் க்ளோஸ் பண்ணணும். அவங்க தூங்கி எழுந்தோடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க குளித்து மூழ்கி எல்லாம் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு காரில் வந்து உட்காரத்துக்கு 2 மணி நேரம் ஆயிரும். அது வரைக்கும் ஜனங்க ரோட்டில் நிற்கணும். அந்த மாதிரி இவர் சிக்கிட்டார். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆர்கியூ பண்ணியிருக்கிறாரு, கேட்கல. டக்குன்னு காரை விட்டு இறங்கிட்டார். நான் நடந்தே போகிறேன், வீடுங்க தானே இருக்குது, நான் நடந்து போகிறேன் அப்படின்ட்டு இறங்கிட்டார். இறங்கினா ரஜினியை பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே ஜனங்கள்லாம் கொலாப்ஸ் ஆகி கோகுலேன்னு கத்தி அப்படியே கூட்டம் இறங்கி எவனுமே கட்டுப்படல. அப்படியே இந்த ஏரியாவே கொலாப்ஸ் ஆகி போச்சு. அப்புறம் டக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க, அவரை காரில் ஏற்றி நீங்கள் போங்க, காரில் போங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு மட்டும் ஏதோ எக்ஸம்ஷன் கொடுத்தாங்க, எப்போ வேணாலும் போகலாம் வரலாங்கிற மாதிரி. ஆனால் எல்லோரும் சிரமப்பட்டாங்க. அது ஒரு